திரு மாணிக்கம், ஒரு அம்சம் இப்போ நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை இரலவெண்ட்டாக ஆயிடுச்சா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதோடைய வேல்யூ அல்லது அதனால் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அது இல்லை அப்படின்ற மாதிரி. அது யூஎன் ஈக்குவல் டு யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குன்றாங்க. அது அப்படி தான் இருக்கா? அண்டு நம்ம பாலிசிஸில் இப்போ எத்திக்கல் ஃபாரின் பாலிசி வெர்சஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இதை எப்படி அணுக வேண்டியிருக்குது? இந்தியான்னு இல்லை, பொதுவாக மற்ற நாடுகளும். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நமக்கும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ லெபனானோ அல்லது ஈராக்கோ ஈரானோ அல்லது மற்ற வளைகுடா நாடுகளோ ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே எத்திக்கல் ஃபாரின் பாலிசி வெர்சஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கலாம். அப்போ அது எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக இந்த ஃபாரின் பாலிசி அந்த ஒர்க்லேயே இருக்கீங்க, அம்பாசிடராக இருக்கிறதுனால நான் கேட்குறேன், வெவ்வேறு நாடுகளுடைய அனுபவங்கள்லேருந்தும். முதல்ல ஹியூமனிட்டி பத்தி பேசும்போது, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் முடிக்கும் போது, அது நடக்கும்போது ஹியூமனிட்டி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு ரிகார்டு ரெஸ்பெக்டே பண்ணல. அவங்களுக்கு அதை பத்தி பேசக்கூடிய ஒரு உரிமை கிடையாது. அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச உடனே 2 இஷ்யூஸ் அன்செட்டிலா இருக்கு. ஒன்னு USSR, now Russia, yes. The other side US. யார் டாமினன்ட்? அது வேர்ல்ட் வார் செகண்ட்ல முடிஞ்சதுல இருந்து ஒரு பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அத ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய இடமா UN இருந்தது. ஓகே, யுக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் யுக்ரைன் டைரக்டா பார்டர் வார். இது வரைக்கும் நடந்தது இன்னொரு நாட்டில் நடந்தது. இங்க ரஷ்யா டைரக்ட் பண்ணு. இந்த வாருடைய அவுட்கம் எப்படி இருக்குங்கிறது அந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போதே தேர்ட் வேர்ல்ட் ஆர்டர் வரணும். செகண்ட் வேர்ல்ட் ஆர்டருக்கு தான் UN வந்தது. தேர்ட் வேர்ல்ட் ஆர்டர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேற மாதிரி UN ஆகும். அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது பேரழிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார் பாத்தீங்கன்னா ரொம்ப பேரழிவு நடந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சரி இது ஒர்த்லெஸ், அந்த நியூக்ளியர் பாம் எல்லாம் போட்ட உடனே இது ஒர்த்லெஸ் டு ஃபைட் வார் அப்படின்ட்டு நியூ ஆர்டர் கொண்டு இந்த UN பண்ணாங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இன்னும் கூட அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, மோஸ்ட் ஆஃப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். சோ அதனால நீங்க அந்த யுக்ரைன் வார் ஒரு கொஸ்டின் மார்க் கிரியேட் பண்ணிட்டு, அதனால அதுக்கப்புறம் UN மூலமா இந்த வாரை நிப்பாட்ட முடியாது. ஓகே ஓகே அப்ப யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அப்ப யுஎன்னாலே முடியாது அப்படின்னா என்ன நடக்கும்? நான் சொல்றேன். எஸ், அரப் இஸ்ரேலி பாய்காட் ஆஃபீஸ் 1950ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அரப் இஸ்ரேலி பாய்காட் ஆஃபீஸ். அதுல அரப் கண்ட்ரிஸ் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணாங்க. யாரெல்லாம் இஸ்ரேல் கூட பிசினஸ் பண்றாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நான் அப்போ சிரியால இருக்கும்போது சர்வ் பண்ணும்போது நிறைய கேசஸ் வரும். இந்த மாதிரி எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்க நேரடியாக இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணல, இன்னொரு ஆளுக்கு அனுப்பணும், அவங்க பண்ணிருக்காங்க, நீங்க போய் பார்த்து கொஞ்சம் அவங்கள. ஸோ நாங்க அரபு இஸ்ரேலி பாய்காட் ஆஃபீஸில் போய் சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பேரை வெளியே எடுப்போம். இப்போ அது முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அரப் கண்ட்ரிஸ் இஸ்ரேல் கூட சமாதானத்துக்கு போவதுக்கு அந்த ஆல்மோஸ்ட் சைன் பண்ணாங்க, டிப்ளமேட்டிக் மிஷன் எல்லாம் பண்ணாங்க. அந்த நிலைமையில தான் இந்த October 7 அட்டாக் நடந்தது. சோ இதை நிப்பாட்டக்கூடிய சக்தி 2 பேர்கிட்ட இருக்குது. ஒன்னு ஆல் த அரப் பீப்புள் டுகெதர், இஃப் தே ஹேவ் டு தே ஃபீல் அவங்களுக்கு இந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னா அவங்க அவங்க எல்லாம் அங்க நடக்கணும் ஒரு சத்தியகிரக போராட்டம். இன்னொன்னு யுஎஸ்ல அவங்க இந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த டேமேஜ் இவள் நடக்குத, இதனுடைய விலை அன்கண்ட்ரோலா போயிடும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் எடுத்து அவங்க இல்ல போதும் நிப்பாட்டுன்னு சொல்லணும். மூணாவது ஆப்ஷன் மத்த நியூட்ரல் கண்ட்ரிஸ் எல்லாம் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பிரஷர் மாதிரி கொடுக்கணும். ஆனா தற்போது உள்ள நிலைமையில இது நிப்பாட்டக்கூடிய மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க லெபனான்ல 10-20 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு இருக்காங்க, கடுமையா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. லேண்ட் வார்ங்கிற போது இந்த ஹிஸ்புல்லா வெல் ட்ரெயின்டு, வெல் என்ட்ரென்ச்டு, கேஷுவாலிட்டி இன்க்ரீஸ். 2006 இது வரைக்கும் 6 தடவை லாஸ்ட் 50 இயர்ஸ்ல 6 தடவை இஸ்ரேல் லெபனான் உள்ள போய் சண்டை போட்டிருக்கு. 6 டைம்ஸ். அந்த யூனிஃபில் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ், இஸ்ரேல், லெபனான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அதுல இந்தியா ஒரு சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர்.
பீஸ் கீப்பிங் நம்ம ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. ஓகே. அவங்க மூலமா இது வந்து ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க யூஎனுக்கு. அது கூட அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஓகே. சோ இது வந்து ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். கொஞ்சம் பிஹைண்ட் த சீன் டிப்ளமேட்டிக் மேனுவர் நடக்குது. அதனால வந்து ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார்.